வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான 2-in-1 சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இருங்க வெஜிடேரியன்ஸ்க்கும் இதில் ஒரு சூப்பரான ரெசிபி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இதே ரெசிப்பியை வெஜ்ஜில் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சிக்கன் 65 அதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணி ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன். வெஜிடேரியனாக இருக்கவங்க இதை மஷ்ரூம்லேயோ இல்லை பன்னீர்லேயோ செய்யலாம். இதே இன்க்ரீடியண்ட் இதே மெத்தடில். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg. நல்ல மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. வெஜ்ஜாக இருக்கவங்க பன்னீரோ மஷ்ரூமோ காலிஃப்ளவரோ இப்படி எதில் வேணாலும் செய்யலாம். சிக்கனுக்கு பதிலாக அதை வச்சுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சிக்கனில் இப்போ மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சாச்சு, தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் தனியா பொடி, அதாவது மல்லிப்பொடி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3/4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலா. இது 3 இருந்தாலே போதும். சூப்பராக சிக்கன் 65 நம்ம செஞ்சிடலாம். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரில் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் நான் அதில் அப்படியே டைரெக்டாக போட போகிறேன். அதுக்கு முன்னால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நான் சொன்ன அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் காஷ்மீரி சில்லி, இது 4 மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதில் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட இது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் சப்போஸ் நான் மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் 3ம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் 1 hour, அதுக்கு மேலே கூட ஊறினா இன்னும் கூட நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு இது அந்த மேரினேட்டில் ஊறி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த சிக்கன் 65 பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, வறுத்து பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடுது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஹை ஹீட்டில் போட்டு ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. நல்ல எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதா, 3மே ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த மாவு கோட்டிங் சீக்கிரமாக ஓவர் குக் ஆகிடும், இல்லை கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே இருக்க சிக்கன் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் உள்ளே நல்ல ஜூஸியாகவுமே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா 65 ஹார்டாக ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் 65 பார்ட் ஈஸியாக முடிஞ்சிருது. எங்கிட்ட நிறைய பேர் நம்ம செந்தூர் மசாலாவில் சிக்கன் 65 பவுடர்னு தனியாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நமக்கு தேவை 3 பவுடர் தான். சில்லி, கொரியாண்டர், நம்மளுடைய கரம் மசாலா இருந்தால் செம்ம டேஸ்டியான சிக்கன் 65 ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நான் எந்த விதமான கலரும் சேர்க்கலை. சில நோ கலர், நோ ஆடட் ஃப்ளேவர். நீங்கள் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற சிக்கன் 65ல் இதெல்லாம் நிறையாவே சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் எந்த விதமான அடிட்டிவ்ஸும் கிடையாது. அப்படியே பியூர் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு.
இப்போ வந்து சிக்கன் 65 ரெடி. இதை இப்படியே சிக்கன் 65ஆகவும் சாப்பிட்லாம். ஸோ பாதியை சிக்கன் 65ஆக வச்சுட்டு இன்னொரு பாதியை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கனாக மாற்றிடலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க மறக்காமல் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது. நம்மளுடைய செந்தூர் மசாலாக்குன்னு தனியாக ஆப்பும் இருக்குது. ஆப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ அடுத்தது ஆந்திரா சில்லி சிக்கன். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. இதை மிதமான தீயில் நல்லா இந்த பூண்டோட ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வதக்கி விட்டோன்னே இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்க்கு வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், அதாவது கொதிக்கிற தண்ணியில் மிளகாயை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிளகா சட்னியெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லா மசாலாவும் இந்த தயிர் போட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி வந்துடும். இந்த டைமில் நீங்கள் நம்ம பொரிச்சு வச்சு பாதி சிக்கன் 65ல் பாதி எடுத்து இதில் போட்டு கோட் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வேணும்னா கொஞ்சம் கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்க இப்படியே டாஸ் பண்ணி அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அந்த சில்லி ஃப்ளேவர், அந்த கார்லிக் ஃப்ளேவர், அந்த ஜீராவோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்பைசி ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி. ஸோ ஒரே சிக்கனில் 2 டிஷ் பண்ணிட்டோம். சிக்கன் 65, ஆந்திரா சில்லி சிக்கன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாவையும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. வீக்கெண்டில் செஞ்சு பார்த்துட்டு அசத்திடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியை மறுபடியும் பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.